ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பருப்பு போலி தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 கப்பு மைதா எடுத்துக்கிறேன் நான். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இழுத்தா நல்லா இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இதை ஊற வைக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும். மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதை மூடி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஊறட்டும். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் போலி நல்லாயிருக்கும் சாஃப்டாக. உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து 3லேருந்து 4 விசில் விட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதை வேக வச்சாச்சு. இப்போ இதை மசிச்சுக்கலாம். இதை நல்லா மசிச்சுட்டு இதில் நம்ம வெல்லம் பவுடர் சேர்த்துக்கலாம். கட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பவுடர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு பவுடர் வெல்லம் சேர்த்துக்கலாம். இன்னும் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. நான் சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆன பிறகு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். பிறகு நம்ம அதை கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா திக்காயிடும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம இழுத்து விட்டோம்னா நமக்கு பாருங்கள் அந்த கேப் தெரியுது, ஒட்டாமல் வருது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் நெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். நெய் விட்டு கலந்து விட்டு இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மைதா மாவு பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டஃப் பண்ணுற மாவும் ஆறி இருக்குது. இப்போ அதையும் நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் உருண்டை உருட்டி வச்சுப்போம். மைதா மாவும் உருண்டை உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எப்பவுமே ஸ்டஃபிங் மாவு கொஞ்சம் பெரிய உருண்டையாக இருக்கணும். மைதா மாவு கொஞ்சம் சின்ன உருண்டையாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வாழை இலையிலையோ இல்லை நம்ம பிளாஸ்டிக் கவரையோ எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு அதில் நம்ம இதை செஞ்சுக்கலாம். மைதா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டஃப்டு மாவு இருக்குல்ல, கடலை மாவு, அதை நம்ம உள்ளே வச்சு இந்த மாதிரி மூடிட்டு கையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். பாருங்கள், நல்லா தட்டி விட்டுக்கலாம். கையில் தான் தட்டணும். எண்ணெய் போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் கையில் எடுக்க வரும். இலையாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் சரி. இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் வச்சு எண்ணெயை லைட்டாக தெளிச்சிக்கலாம். எண்ணெய் வேணுனாலும் தெளிச்சிக்கலாம், நெய் வேணுனாலும் தெளிச்சிக்கலாம். லைட்டாக போட்டு இந்த போலியை போட்டு நம்ம 2 பக்கம் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வந்துச்சுன்னா, கோல்டன் ப்ரௌனாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. 2 பக்கம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிரித்து பார்த்தோம்னா நல்லா பிரிஞ்சு வரும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் பாருங்கள் நல்லா உதிருது. மேலே இருக்கிற மைதா லேயரும் நல்லா வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு போலி. பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.